ஸ்கூல்னால கிடையாதுங்க. ஆல்ரெடி கிரியேட்டர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் கண்டென்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு. Don't irritate me. Just shut your mouth. இப்போ நீங்க தானே ஸ்கூல் வந்து அவங்க மேல கேஸ் கொடுக்க போறாங்க கிரியேட்டர்ஸ் மேல. கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். ஸ்கூல் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். I said don't irritate me. Don't irritate me. Don't irritate me. Don't irritate me. ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா மிஸ்டர் கேக்கேன்னு ஒரு யூடியூபருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோ ரிமூவ் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிரிட்டிசிசம் பண்ணதுக்காக அவரோட வீடியோ ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோல பேச போறோம். ஸோ இந்த காப்பிரைட் இஷ்யூ மட்டும் இல்லாம அது யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தமிழ்வாணின்றவங்க சைட்ல இருந்து வாரக்ஸ்ன்ற ஒரு ஏஜென்சி தான் பண்ணிருக்காங்க. அதை பத்தியுமே பார்க்க போறோம். அண்ட் அதை தாண்டி மென்ஸோட லிஸ்ட்டை பத்தியுமே இந்த வீடியோல பேசலான் இருக்கேன். ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரியே இருக்கிற இந்த பிரிஞ்ச்மே ஆப், சோ அது மூலமா எப்படி பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. சோ வாங்க அப்படியே ஒரு ஃப்ளோல போலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வந்து அவரோட வீடியோ ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது என்ன சொல்றது, 3 ஸ்ட்ரைக் தான் மேக்ஸிமம். 3வது ஸ்ட்ரைக்கும் போது மொத்த சேனலும், நம்ம ஒரு 1000 வீடியோ போட்டிருந்தா 500 வீடியோ போட்டோம்னா மொத்த சேனலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்க ஏன் ப்ரோ இதெல்லாம் பத்தி பேசுறீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த மிஸ்டர் கேக்கு நடந்த இன்சிடென்ட் மாதிரி நாளைக்கு வேற ஒரு கிரியேட்டருக்கு நடக்கலாம், ஏன் எனக்கே நடக்கலாம். நாளைக்கு யூடியூப் சேனல் புதுசா ஆரம்பிக்கலான்ற ஐடியால நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இதை வர வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த ரீசெண்டா தமிழ்வாணிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. எஜுகேஷனை விட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம், சோ இது சுதந்திர நாடு, ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு தானே ப்ரோ உங்க அடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இவங்க ஆக்சுவலா என்ன மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்களே வேற வெப்சைட்டுக்கு, அதாவது வின்மீன் ஒரு வெப்சைட் இருக்கு கைஸ். இந்த வெப்சைட்டை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அது என்னன்றதை அடுத்து சொல்றேன். இப்ப இந்த வின்மீன்ற வெப்சைட்ல வந்து இவங்க என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்னா, டீப்பஸ்ட் யூ வில் எவர் see, ஆர் யூ ரெடி ஃபார் பிகினி ஷோ அப்படின்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. சிக்கையா மொக்கையா கிக்கியா முக்கியா கிளி கிளி பிலி 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 அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் போட்டு அது மூலமா சம்பாதிக்கிற கேங்க சேர்ந்தவங்க அவங்க. சோ இந்த மாதிரி ஒரு பர்சனை, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சரை ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடணுமான்ட்டு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. நிறைய பேர் ட்விட்டர்லயும் சரி, மீம்ஸ்லயும் சரி, அப்புறம் அந்த மிஸ்டர் கேக்க கூட அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்காரு. சோ அதுக்கு தான் ஒரு வார்னிங் மெயில் மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. சோ அந்த மெயில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த அஃபெக்டட் பார்ட்டின்னு போட்டிருக்காங்க. அஃபெக்டட் பார்ட்டி அப்படின்னா யார் அஃபெக்டட் பார்ட்டின்ற பேரை மென்ஷன் பண்ணுமா இல்லையா, அதுவும் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, an individual reputation of individual. Oh my God! Look at this worm. Take him with you. மெயில பார்க்க எனக்கே வெறுப்பா இருக்கு. வந்த அவங்களுக்கு அப்படி இருக்கும். என்ன ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணல, என்ன எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணல, யாரு சைட்ல இருந்து நீங்க பேசுறீங்கன்றன்னு ஒரு மெயில் வரல. ஒரு அனானிமஸா இவங்களுக்காக பேசுறோம்னு போட்டிருக்காங்க, இவங்களுக்காக பேசுறீங்கன்ற மணிக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களே காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிருக்காங்க. என்ன திமிரு இருக்கணும் உனக்கு. சோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கான வந்த இமெயில். யூடியூபே அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவங்க சைட்ல இருந்து கொடுத்தனால, வாரக் சைட்ல இருந்து ரிமூவல் ரெக்வெஸ்ட் இஷ்யூட் பை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்வாணி. எஸ், கிரிட்டிசைஸ் தானடா பண்ணோம், இதுக்காட ஸ்ட்ரைக் கொடுப்பீங்கன்ற மாதிரி. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு இந்நேரம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பொலிட்டீஷியன்லாம் இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்நேரம் நியூஸ் சேனலும் இருக்காது, பாலிடிக்ஸை பத்தி பேசுற கண்டென்ட் எந்த ஒரு யூடியூப் சேனலும் இருக்காது. ஒரு பொலிட்டீஷியன் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, சோ அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இது என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இது ரிமூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து நீங்க பேசவே கூடாதுன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த தமிழ்வாணி இவங்க மேலாம் இருக்கிற வன்மம்லாம், அந்த இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ஸ்கூல் மேலேயே இருக்கிற ஒரு ஏன் இப்படி ஆயிட்டாங்க, எதுக்கு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு, எதுக்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் நான் கேட்கறேன். இல்ல இந்த ஸ்கூல்ல உங்க கிட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா, உங்க குழந்தைங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களா, அவங்களோட பேரண்ட்ஸ் நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க பயப்படுவாங்க. எங்க பசங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, சோ நாளை பின்ன எங்க பசங்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க, அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது, மேனேஜ்மெண்டா இருந்து நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் சீஃப் கெஸ்ட்ல எங்க ஸ்கூலுக்கு யாரு வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்க ஹெச்எம்ஏ தான் சீஃப் கெஸ்டா வந்து சென்டர்ல உட்காந்துருப்பாங்க, எங்க பிரின்சிபலே தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நான் படிச்ச ஸ்கூல்லாம் ரேரா தான் இருக்கும், எதுவுமே பெருசா வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு வேற ஆளா கிடைக்கல. பேசிக்கா பின் மீன் ஒரு சைட் இருக்கு கைஸ், ஒரு மீன் பேஜுக்காரங்க போட்டிருந்தாங்க. க்ளூ கொடுக்குறேன், க்ளூ கொடுத்தனா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஹாய் மை ஆப்பிள்ஸ், ஹாய் மை செல்லங்களான்லாம் சொல்லி பேசி வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள அடிச்சு ஒரு மீம் போட்டிருந்தான். அப்பதான் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற ஃபாலோவர்ஸ் இப்போ 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் பப்ளிக்கா தெரியுற மாதிரி ஒரு சில போஸ்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா என்னோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா காசு கொடுத்து என்னோட எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்லாம் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பொழப்பு இப்போ ஒன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த அரோரான்றவங்க ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. ஆப்வியஸ்லி அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா இவங்க பண்றாங்க, இது ஹிந்திலேயே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுக்கு காசு கொடுத்து பீப்புள் பே பண்றாங்க. மாசமே அதுலயே ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வருது. ப்ரொஃபைல் மேலேயே பயோல ஒரு லிங்க் கொடுத்து ஸோ பின்மீன்ற சைட்டுக்கு போகுது. அந்த பின்மீ பாத்தீங்க அப்படின்னா சேம் லைக் அதே மாதிரி தான் அந்த பின்மீன்றதும். ஸோ அங்க இந்த தமிழ்வாணின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டீப்பஸ்ட் யூ வில் எவர் சீ, ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணி அதுல சம்பாதிக்கிறவங்கள நீங்க ஏன் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்கன்றது அவர் மட்டும் கேட்கல, எல்லாருமே தான் கேட்கறாங்க. இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகைன்ஸ்டால இருக்கு. நம்மளால எதுவுமே பேச முடியாது. ஒரு கிரியேட்டரோட ஒப்பீனியனே ஒரு கிரிட்டிசிசமா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வைக்க முடியல அப்படின்னா இது என்ன மாதிரி ஃப்ரீடமான கண்ட்ரின்றது எனக்கு புரியல. சரி, வாட் எவர் இட் இஸ், அவங்க என்னதான் இது ஒரு பொழப்புன்ட்டு அவங்க என்னதான் பண்ணி சம்பாதிச்சாலுமே அது அவங்களோட விருப்பம் பட்டு நம்ம அப்படியே விட்டாலுமே இவங்கள எதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு கூப்பிடுறீங்கன்ட்டு கேட்ட கேள்விக்கு நீங்க எப்படி ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க? இப்போ அவருக்கு ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்கு. ஸோ அவர் வீடியோ போட்டா நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் பேசுறாங்க. இப்போ எனக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. இதை பத்தி நான் பேசினேன் அப்படின்னா அப்கோர்ஸ் இதை பத்தி நிறைய பேருக்கு ரீச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும் போது அது சின்ன கிரியேட்டருக்கு நடந்தாலும் பெரிய கிரியேட்டருக்கு நடந்தாலும் அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது இது ஒரு இஷ்யூ நடக்கும் போது நம்ம பப்ளிக்காவும் சரி கிரியேட்டர்ஸாவும் சரி பேசிதான் அவனும், வேற வழியே கிடையாது. யூடியூப்ன்றது கிரியேட்டர்ஸை தாண்டி கார்பரேட் அப்புறம் இந்த மாதிரி ஏஜென்சி கையில தான் யூடியூப்ன்றதே இருக்கு. கிரியேட்டர்ஸ்க்கான பிளாட்ஃபார்மே கிடையாது. ஆரம்ப காலத்துல அப்படி இருந்தாலும் இப்பெல்லாம் அப்படி இல்லை. எனக்கு யூடியூப் அடிச்சே ஒரு வீடியோ நான் ரொம்ப நாளா போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா யூடியூப்ல இருக்கிற பிரச்சனை நான் அவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அல்காரிதம் பிரச்சனையா இருக்கட்டும், இந்த காப்பிரைட் கிளைம் விஷயமா இருக்கட்டும், ஸோ இந்த ஃபேர் யூஸ் கண்டென்ட் மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், அதை அடிச்சு நான் ஒரு வீடியோ தனியா போறேன். இந்த இஷ்யூலயே பேசினா அது பெருசா போயிடும். அதனால அந்த வீடியோ நான் தனியா போறேன் கைஸ் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த வாரெக்ஸ்ன்றவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி பைரசி ஏஜென்சி கைஸ். அவங்க சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்றது, இப்ப இந்த மதராசி ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்காங்க. இப்ப இந்த மதராசி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நான் இன்னைக்கே வீடியோ எடுத்து யூடியூப்ல அந்த படத்தோட சீனை தியேட்டர்ல எடுத்த மாதிரி எடுத்து நான் ட்விட்டர்லயோ யூடியூப்லயோ போட்டேன் அப்படின்னா அப்கோர்ஸ் அது தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பேர் தான் பைரசி. அந்த மாதிரி பைரசி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ப்ரொடியூசர் சைட்ல இருந்து இந்த மாதிரி ஏஜென்சி கையில கொடுத்து குறிப்பிட்ட அமௌண்ட் கையில கொடுத்து ஸோ அவங்க சைட்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி பைரசி கண்டென்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. சோ அதோட நிறுத்தாம இந்த மாதிரி கிரியேட்டர்ஸோட பஞ்சாயத்துல இன்வால்வ் ஆகுறது, இந்த மாதிரி இன்ஃபுளுசரோட பஞ்சாயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகுறது, மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அது சரி கிடையாது. இந்த கால் கான்வர்சேஷன் இருந்துச்சு, அதெல்லாம் கேட்டாலே சிரிப்பு தான் வருது. என்னடா ஏஜென்சி நடத்துறீங்க, ஒரு ஆன்சர் கூட ஒழுங்கா பண்ண தெரியலன்ற மணிக்கு தான் இருக்கு அவங்க பேசுறத பார்த்தா. சித் ஃப்ரீக்வன்சின்றவங்க பேசியிருந்தாங்க. இந்த கூலிக்காக மாரடிக்கிற ஒரு கூட்டம் தான் இவங்க எல்லாமே. ஸோ ஆக்சுவல் இதை விட ஒரு ரியல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதை பத்தியுமே பார்ப்போம். இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் மென்ஸ் லஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருப்பேன் இன்ட்ரோலயே. ஒன்லி ஃபேன்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரிப்பிங் இருந்துச்சு கைஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் லைக் அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட், இந்த எக்ஸ்போஸான போட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி லைவ் சாட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே காசு கொடுத்து பாக்குறது தான் இந்த ஒன்லி ஃபேன்ஸ். சேம் லைக் அதே மாதிரி தான் இந்த பிஞ்ச்மீயும் மென்னுக்கு இருக்கிற ஒரு லஸ்ட்னால தான் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஃபீட் ஃபைண்டர்லாம் ஒரு வெப்சைட் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணுங்களோட கால் அந்த பாதை இருக்கும் தெரியுமா, அதை மட்டும் தான் அந்த இதுலயே இருக்கும். அதை காசு கொடுத்து பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாத் வாட்டர் இருக்கு தெரியுமா, நான் சிட்னி ஸ்விம்மி சோப் அது சொல்ல நானு அதுலயுமே காசு பார்த்திருக்காங்க. பட் ஸ்டில் நான் சொல்றது வந்து ஜஸ்ட் பாத் வாட்டர் மட்டும் சொல்றேன். குளிச்சு பாடியில இருந்து விழுந்த அந்த தண்ணிய இன்ஃபுளுசர்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேல் பண்ணிருக்காங்க. அந்த தண்ணியை வாங்குறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கு. ஆப்வியஸ்லி இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது மென்னோட லஸ்ட் தான். நான் ஏன் இதோட சேர்த்து அதை பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல வந்து இவங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. யார் இந்த ஆன்டி, யார் இந்த அக்கா, யார் இவங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்களே, சோ இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ட்டு அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் மெயினா போய் சர்ச் பண்றாங்கன்னு வச்சுப்போம். எல்லாமே அடலசன்ட் பசங்க, எல்லாமே கிட்ஸ் டீனேஜ் பசங்க தான் அவங்க. சோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க யாரு, இந்த மாதிரி விண்வெளியில இந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருக்காங்களே, சோ நம்மளும் இந்த மாதிரி ஆகலாமேட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்துடாதா, அவங்களுக்கு ஒரு தாட் வந்துடாதா, சோ அது ஒரு தப்பான இன்ஃபுளுன்ஸா தான் ஆகும். அப்படிங்கும் போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து சோ அந்த மேனேஜ்மெண்ட்டை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் யோசிக்கும் நாளை பின்ன அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க.
பார்ப்பாங்க. அவங்க உண்மையாவே சொசைட்டிக்கு என்ன மாதிரியான ஒரு இன்ஃபுளுன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. காலேஜ் எல்லாம் கண்டுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது மாதிரி இறங்கிட்டாங்க. ஆனா இது ஸ்கூலுக்கு வரும்போது இது ரொம்ப டேஞ்சரா மாறுது. இப்போ அதே மாதிரி அதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் வந்து சோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை போய் திரும்ப கன்சியூம் பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம். இப்போ உங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க, இவங்க இந்த மாதிரி பெஞ்ச் மேல கண்டென்ட் போஸ்ட் பண்ணிருக்காங்க, அது ஒரு தப்பான இன்ஃபுளுன்ஸ் தானே கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்கூலையும் சரி அவங்களையும் சரி அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் இதை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த மென் லஸ்ட்னு இதுல இருக்கு ஒரு விஷயம் பின்னாடி, அதுதான் ஒரு மெயின் காரணமா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்க கூடாதுன்னு பேசுறதும் மென்னுதான், இந்த மாதிரி கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி அவங்களும் ஒரு ஆளா காமிச்சு அவங்களுக்கு போய் காசை கொடுக்கறதும் ஒரு மென்னுதான். ஸோ இதை பத்தி கீர்த்திகா கோவிந்தசாமின்னு ஒரு கிரியேட்டர் இருக்காங்க, அந்த கிரியேட்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, த காஸ்ட் ஆஃப் மென்ஸ் லஸ்ட் அப்படின்னு. இந்த வீடியோட லிங்க் வந்து நான் என்னோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் பாருங்க, அவங்க சேனல்ல போய் பாருங்க. அந்த லாஸ்டா போட்டிருப்பாங்க காஸ்ட் ஆஃப் மென்ஸ் லஸ்ட் அப்படின்னு, இந்த விஷயம் பத்தி பேசியிருப்பாங்க, நான் சொன்ன இந்த விஷயம் பத்தி பேசியிருப்பாங்க, அவங்க வந்து அதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்றதுதான் என்னோட ஒரு கோரிக்கை. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஸோ கோ அண்ட் வாட்ச் ஹர் வீடியோ. ஸோ அவங்க அந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டை விட அவங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிய உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கொடுக்க கூடாதா ப்ரோ? ஸ்ட்ரைக்குன்றது கொடுக்கறதுக்கான வச்சிருக்காங்க, ஏன் கண்டென்ட் எதுக்கு அவங்க போடுறாங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் பேசாதீங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப பரிதாபங்களோட வீடியோ இப்ப நான் டவுன்லோட் பண்ணி என்னோட சேனல்ல விக்ரம்ன்ற சேனல்ல அப்படியே ஃபுல் வீடியோ போடுறேன், ரியாக்ட் பண்ணாம அப்படியே வீடியோ மட்டும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணி சிரிக்கிறது மட்டும் நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கு கொடுக்கலாம். வீடியோல நான் ரிவ்யூவாவோ கமெண்ட்ரியாவோ இல்ல ஒரு கிரிட்டிசிசமாவோ அந்த வீடியோக்கு நான் என்னோட இன்புட்ஸ் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் கிரிட்டிசிசம் எதுவுமே ரிவ்யூ கமெண்ட்ரி எதுவுமே அந்த வீடியோல இல்ல அப்படின்னா அதுதான் ஃபேர் யூஸ்ல வரும். அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். நான் அந்த வீடியோல எடிட் பண்ணிருக்கேன், என்னோட இன்புட்ஸ் இருக்கு, என்னோட தாட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், என்னோட பிஓவி சொல்லியிருக்கேன், கமெண்ட்ரி ரிவ்யூ எஜுகேஷனல் பர்பஸ் சம்பந்தமா நாங்க பேசியிருக்கோம். யூடியூப்ல அதான், யூடியூபோட லாவே அதான், காப்பிரைட் லானா அதுதான். சோ அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது. இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிஹைண்ட் ரூட்ஸ் வந்து கொடுத்து அடிவாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பிஹைண்ட் ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவோம்னு சொல்லி நிறைய பேர் நிறைய சேனலுக்கே ஸ்ட்ரைக்லாம் கொடுத்தாங்க. அப்பப்போ நடக்கிறப்ப பேசிதான் ஆகணும், நடக்கிறப்ப பேசினா மட்டும்தான் இது சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை காப்பிரைட் கிளைமை மிஸ்யூஸ் பண்றதுனால தான், இந்த மாதிரி ஏஜென்சிஸ் கார்பரேட் வந்து மிஸ்யூஸ் பண்றதுனால தான் ஒரு கிரியேட்டரோட growth அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் உனக்கு வீடியோ போடவும் தோணாது, ஏன் யூடியூபே புஷ் பண்ணாது. யூடியூப் அல்காரிதமே சும்மாவே அல்காரிதம் மாறிக்கிட்டு இருக்கும். இதுல இவங்களே ஒரு கோளாறானவங்க. யூடியூபே நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யூடியூப்லயே 1000 பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் அவங்களுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கீங்க. என்னால ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சு, அவங்களுக்குமே சொம்படிச்சு பேசிட்டு இருந்தீங்க. சரி ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மிஸ்டர் கேகே இஷ்யூவை பத்தி, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பத்தின்றதையும் மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ஸையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பான இன்ஃபுளுன்ஸான பீப்புளை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறத பத்தியுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸை வந்து மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம், இப்போ நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பிரேக்கிங் பேட் ஓவர் ரேட்டடா அப்படின்ற மாதிரிக்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் மீ அண்ட் மூவிஸ் எபிசோட் 4 தான் போடணும்னு இருந்தேன். அதுக்கு அதான் எடுத்தேன், பட் ஆனால் அதை நான் வீடியோவில் சொல்லலை. ஸோ அதனால தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது மீ அண்ட் மூவிஸோட 4th எபிசோட் தான். ஸோ அதனால அதையுமே போய் பார்க்காதவங்க பாருங்க. சரி ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதை பத்தி தான் நானுமே பேசணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் நானும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். அன்டில் தென், bye from Vikram guys.